இறைத்துவம் பொருந்திய ஜோதி நண்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். இது அற்புதமான பதிவு. மகிழ்ச்சி, செல்வம், மனநிறைவு. மகிழ்வோடு வாழ்வதற்கு செல்வம் வேண்டும். செல்வம் வந்தாலும் மனநிறைவு வேண்டும். இவையெல்லாம் ஒன்றாக காட்டுகின்ற ஒரு அற்புதமான பாவம் இந்த 11ஆம் பாவம். இந்த பாவாதிபதி எங்கிருந்தால் என்ன பலன் என்கின்ற ஒரு அற்புதமான பகுதி இந்த பதிவிலே விளக்க இருக்கிறது. 11ஆம் அதிபதி வக்ரமடைந்தால் என்ன பலன் என்று ஒரு அன்பு நண்பர் என்னிடத்திலே கேள்வி கேட்டிருந்தார். அவருடைய கேள்விக்கும் இந்த பதிவின் வழியிலே பதில் சொல்லிவிடலாம். வக்ரம் கேட்டால் அடுத்து நீச்சம் கேட்பார்கள், அடுத்து பகையும் கேட்பார்கள் என்பதாலே இவை மூன்றுக்கும் பதில் சொல்லிவிடலாம். பதிவிற்குள்ளே செல்லலாம். அன்பு நண்பர்களே, வாருங்கள். 11ஆம் அதிபதி வக்ரமடைவது என்பது கிரந்தங்கள் வக்ரத்தினை சிறப்பாகவும் சொல்கிறது, அதே நேரத்திலே மிகவும் மோசமாகவும் சொல்கிறது. அவைகளிலே விளக்கத்தோடு உங்களிடத்திலே பேச ஆசைப்படுகிறேன். இருந்தாலும் வக்ரமடைந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்தது என்று சொன்னால் அவை பெரிய ராஜயோகத்தை தருகிறது. பாப கிரகங்களாக இருந்தால் அதற்கு நேர்மாறான பலன்களை தருகிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது கிரந்தங்கள் சொல்கின்ற கூற்று. இதை தாண்டி ஒரு விஷயத்தை அனுபவ ரீதியிலே நாம் பார்க்கணும், நிச்சயம் பார்க்க வேண்டும். சனி பகவான், செவ்வாய், குரு இவர்களெல்லாம் வக்ரமடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஜாதகங்களிலே பெரும்பாலும் ஒரு சில யோகமுள்ள அல்லது ஓரளவு சுமாரான ஜாதகங்கள் கூட குருவோ சனியோ செவ்வாயோ வக்ரம் பெற்றிருந்தது என்று சொன்னாலும் அந்த ஜாதகர்கள் திடீரென ஒரு உன்னத நிலையை அடைந்து விடுகிறார்கள். அதிலே அழியாத பெயர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. அவர்களுடைய வாழ்வு மிக மிக அற்புதமானதாக மாறுகிறது. பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் அவர்களுக்கு இன்னும் கூடிக்கொண்டே இருக்கின்ற பட்சத்திலே இந்த வக்ர கிரகங்கள் கொடுக்கின்ற வாழ்வு ஒரு அபரிமிதமான வாழ்வாக இருக்கிறது. இதை பார்த்து எண்ணி எண்ணி வியக்கிறேன். வக்ர கிரகங்கள் பொதுவிலே 11ஆம் அதிபதியாக இருந்து விட்டால் அதை விட ஒரு சிறப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. அதுவும் குருவாகவோ சனியாகவோ செவ்வாயாகவோ இருந்து விட்டால் அது மிக மிக யோகமான அமைப்பாகிறது. பெரும்பாலும் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி. ஆக அன்பு நண்பர்களே, வக்ரம் போல நீச்சம் எப்படி என்று கற்கலாம். 11ஆம் அதிபதி ராசி கட்டத்திலே நீச்சம் அடைந்து விட்டது என்று சொன்னால் இதர வர்க்கங்களிலே அந்த 11ஆம் அதிபதியினுடைய பலத்தினை பரிசீலனை செய்து பலன் சொல்ல வேண்டும். பகை பெற்றதை பற்றி கவலை இல்லை. 11ஆம் அதிபதி பகையாக இருப்பதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பகையாக இருந்தாலும் அந்த 11ஆம் அதிபதி பலன் தருகின்ற ஒரு நிலையை நான் பல ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். அதனால் பகை பெற்ற கிரகங்கள் பலன் தருகிறது. சரி, பதிவினுடைய முக்கியமான ஒரு விஷயம், அவர் எங்கிருந்தால் என்ன பலன்? வாருங்கள் பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, 11ஆம் அதிபதியினுடைய காரகத்துவ ஆதிபத்திய விசேஷங்களை எல்லாம் நான் பல பதிவுகளிலே சொல்லி இருக்கிறேன். அதனாலே இந்த பதிவிலே இந்த பதிவை மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டி அதை இங்கே சொல்லாமல் விடுபடுகிறேன். 11ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கலாமா? லக்னம் தானே உயிர். அங்கே இருந்தால் என்ன? ஜாதகனுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒன்று செய்து தன்னுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான போக்கினை பிடித்து கொண்டு ஜாதகர் தன்னுடைய லட்சியம் வந்துவிடும். ஒரு லட்சியமும் உள்ளே புகுந்துவிடும். அந்த லட்சியத்தினுடைய ஆர்வம் அவனை ஊக்குவித்து அந்த லட்சியத்தை பூர்த்தி செய்வதற்குரிய வாய்ப்புகளை வழங்கி அந்த வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பொருளை திரட்டி புகழ் பெறுகின்ற ஒரு நிலை
11ஆம் அதிபதி லக்னத்திலே இருப்பது என்பது மிக மிக யோகமான ஒன்று. அடுத்து 2ஆம் வீட்டிலே இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். பொதுவாக 11ஆம் அதிபதி எங்கிருந்தாலும் அதற்குரிய பலனைத்தான் தருவார். அதிகபட்சம் சிறப்பு தான். 11ஆம் அதிபதி 2ல் இருந்து விட்டால் கூடுதல் சிறப்பு. ஏனென்றால் அது செல்வத்தினுடைய பாவகம். செல்வம் என்றால் தன்னுடைய எண்ணம், தன்னுடைய செயல், தன்னுடைய பேச்சு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகிழ்ச்சி, மூத்த சகோதரர்களினுடைய அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களிலே ஈடுபட்டு அதன் மூலம் ஆதாயம் பெறுதல், பல துறையிலே ஆதாயம், நல்ல குடும்ப மகிழ்ச்சி என எல்லா வகைகளிலும் ஏற்றம் தருகின்ற ஒரு அற்புதமான இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்திலே 11ஆம் அதிபதி வந்து அமர்வது ஒரு கூடுதல் சிறப்பு. 11ஆம் அதிபதி 3லே இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பினை தருகின்ற ஒரு நிலை அந்த நிலை. ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது செல்வம். செல்வம் மனநிறைவாக மாறுகின்ற செயலாக உங்களுடைய வாழ்விலே தொழில் சார்ந்த செயல்கள் சிறப்பாகும். பொதுவிலே கலைத்துறை வாய்ப்பு, 3ஆம் இடம் என்றாலே கலைத்துறை கொஞ்சம் சம்பந்தப்பட்டு விடுகிறது. அதனாலே கலைத்துறையிலும் யோகம் வரும், வாய்ப்பு வரும். அதன் மூலம் அதிலே ஈடுபட்டால் ஒரு யோகம், வெற்றி வாய்ப்பு, செல்வம் என்கின்ற கூடுதல் தகுதியினை 11ஆம் அதிபதி 3லே இருக்கின்ற பட்சத்திலே வழங்குவார். அதே போல 4ஆம் இடம் 11ஆம் அதிபதி 4லே இருக்கலாமா என்றால் ரொம்ப அற்புதம். ஏனென்றால் அந்த இடம் ஒரு சிறந்த இடம். தாயின் மூலம் அனுகூலம், தாயின் வழியிலே தனம், நல்லதொரு வீடு வாகன பிராப்தியை குறிக்கின்ற ஒரு இடம், வீட்டு மனைகளை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. அதனாலே அதன் மூலம் ஆதாயம், வசதி எல்லாமே கூடுதலாக இருக்கும். கல்வி வேறு. 4ஆம் பாவம் என்றால் கல்வி. ஆக நல்ல கல்வி தேர்ச்சி ஏற்படும், கல்வியிலே வெற்றி கிடைக்கும். அதனாலே அதுவும் யோகம்தான். அடுத்து 11ஆம் அதிபதி 5ல். 5ஆம் இடம் அது ஒரு கடவுளினுடைய அருள் பாவகம். அந்த பாவகத்திலே எல்லா நலன்களும் இயல்பிலே ஏற்பட்டுவிடும். மனநிறைவுக்குரிய கோல் அந்த 5லே அமர்வது என்பது சிறந்த ஒரு அமைப்பு. தன்னுடைய மதி வளத்தினை அதிகப்படுத்தும், தன்னுடைய அதிர்ஷ்டத்தினை அதிகப்படுத்தும். ஆக ஜாதகனை ஒரு சிறந்த ஒரு பண்புள்ள ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு அமைப்பு. அதே போல 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். அதிலே ஒரு சிறப்பும் இருக்கிறது, ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. ஆக 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே அவர் மோசமாக இருக்கின்றார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தொல்லை வரும், எதிர்ப்பு வரும். அதே போல நாம் நன்றாக பழகினால் கூட நம்முடைய அமைப்பிலிருந்து திடீரென ஒரு பிரச்சனை உருவாகும். அதனாலே மகிழ்ச்சியை அவ்வப்போது கெடுக்கின்ற ஒரு நிலையை தருகின்ற ஒரு அமைப்பு இது. ஒருவேளை இந்த 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே ஒரு நல்ல நிலையில் இருந்தது என்று சொன்னால் இந்த கெடுபலன் கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் இந்த கெடுபலனிலே கொஞ்சமாவது பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஒருவேளை 11ஆம் அதிபதி 6லே பலம் பெற்ற சுபரோடு கூடியிருந்தது என்று சொன்னால் இந்த நிலை மாறும். அல்லது சுபரின் பார்வை இருந்தது என்று சொன்னால் இந்த நிலை மாறும். அடுத்து 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கலாம். 7ஆம் வீடு வாழ்க்கை துணையினுடைய வீடு. நம்முடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவர்களினுடைய அமைப்பினை பார்க்கின்ற ஒரு இடம். அதனாலே ஆசை அபிலாசைகள் எல்லாமே பூர்த்தி அடையும். வாழ்க்கை துணை கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் பலம் சொல்கின்ற ஒரு அமைப்பு 11ஆம் அதிபதி 7லே இருப்பது. அதே போல பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உங்களுடைய தொழிலிலே முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், பங்குதாரர்களாக இருக்கட்டும், கூட்டாளிகளாக இருக்கட்டும், அவர்கள் மூலம் நலம் உண்டு, அவர்களின் மூலம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் செய்கின்ற உதவியால் உங்கள் தொழில் சிறப்படையும். அது மாதிரி பார்க்கிறோம். அதனாலே அது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் அதிபதி 8லே இருக்கலாமா?
8ஆம் இடம் என்பது முன்னேற்ற தடையினை குறிக்கிறது. அது குறிப்பாக மூத்த சகோதரனுடைய முன்னேற்றத்தை குறிக்கிறது. 11ஆம் அதிபதி 8ல் இருந்தால் உங்களுடைய அண்ணன்மார்கள் அக்காமார்கள் கொஞ்சம் முன்னேற்றத்தினை பெறுகின்ற வகையிலே சிரமங்களை சந்திப்பார்கள். நல்ல நண்பர்கள் அவ்வளவு சீக்கிரம் அமையாது. முடிந்தளவு நல்ல எண்ணங்கள் வரும், அதை செயல்படுத்தி பார்த்தால் தோல்விதான் வரும். இது மாதிரி ஒரு அமைப்பு. இதற்கும் ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. சுபர்கள் பார்த்து விட்டால், யோகர்கள் பார்த்து விட்டால், குரு போன்ற கிரகமெல்லாம் பார்த்து விட்டால் இந்த கெடுதலை பெருமளவு குறைத்துக் கொள்வார். அதனாலே அன்பு நண்பர்களே, இது ஒரு பொது பலன். அதனாலே பயப்பட வேண்டாம். இன்னும் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்திலே பல விஷயங்களை பார்த்துத்தானே சொல்ல வேண்டும். சரி, 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே இருக்கலாமா? 9ஆம் இடம் என்றாலே பாக்கியமான இடம் தானே. 9ஆம் இடத்தை பற்றி எவ்வளவு பதிவுகள் நான் சொல்லி இருக்கிறேன். அதனாலே அந்த செல்வத்தினையும் அதிர்ஷ்டத்தினையும் தன்னுடைய அபிலாசைகள், ஆசைகள், கற்பனைகள், எண்ணங்கள் இவைகள் எல்லாம் நிறைவேற்றி பார்க்கின்ற ஒரு கூடுதல் யோகம். தந்தையினுடைய ஆயுள் கூடுதல், தந்தையினுடைய நலன்கள் கூடுதல், தந்தையால் நன்மைகள் பெறுதல், மூத்த சகோதரர்கள் மூலமும் அனுகூலம் பெறுதல், மாறி எல்லா வகையிலும் ஏற்றம். இந்த 11ஆம் அதிபதி 9ல் இருப்பது. அடுத்து 11ஆம் அதிபதி 10ல் இருக்கலாமா? முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதனால் தொழில்துறையிலே நல்ல வருமானம் வரும். அதே போல ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும். சேத்திர ஆடனங்கள் எல்லாம் இந்த தெய்வீக அனுபவம் தருகின்ற ஒரு நிலை. எல்லா வகையான வசதிகளும் ஏற்பட்டு இனிமையாக அந்திம காலத்தை ஆண்டவனுடைய நினைப்போடு வாழ்கின்ற ஒரு நிலையெல்லாம் தரும். இது ஒரு யோகமான ஒரு இடம். அதனாலே அன்பு நண்பர்களே, அடுத்த அமைப்பு 11ஆம் அதிபதி 11ல் இருக்கலாம். ரொம்ப நல்லது. மிக எளிதாக பொருள் திரட்டலாம், நல்ல வேலை கிடைக்கும், அதிர்ஷ்டம் எப்போதும் துணை கொண்டிருக்கும். எதை செய்தாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. வாய்ப்புகளை, வசதிகளை பெருக்கிக் கொடுக்கின்ற ஒரு யோக நிலை. இனிதாக உங்களுடைய ஆசைகளை மிக விரைவிலே நிறைவேற்றுகின்ற நிலை. ஆதாயமும் சரி, வசதியும் சரி, மகிழ்ச்சியும் சரி, மிக மிக அதிகமாக வருகின்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் தருகின்ற ஒரு நிலை. 11க்குடையவன் 11லே இருப்பது. 11க்குடைய கிரகம் 12ல் இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி உங்கள் மனத்திலே எழும். நிச்சயமாக இருக்கலாம். அது ஒரு நன்மையும் உண்டு. அதிலே எவ்வளவு தீமைகள் இருக்கிறது என்பதையும் சொல்கிறேன். 11ஆம் இடம் நம்முடைய ஆசை, கற்பனை, கனவு. அது 12ஆம் இடம் என்பது அதை இழக்கின்ற ஒரு இடம். அதனாலே கொஞ்சம் தோல்விகள், தொடர் தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தோல்விக்கு பிறகு வெற்றியும் உண்டு. அதனாலே முயற்சித்துத்தான் ஜெயிக்க முடியும். 10 முறை தோற்க வேண்டும், 20 முறை தோற்க வேண்டும், 30 முறை தோற்க வேண்டும். ஆனால் முடிவில் ஜெயிக்கலாம். இந்த நம்பிக்கை வேண்டும். அதனாலே அன்பு நண்பர்களே, இந்த இடத்துல இருப்பதனாலே சுபர்கள் பார்வை இருந்தால் கெடுபலன்கள் நிறைய குறைந்துவிடும். உடல் ஆரோக்கியத்திலே தொந்தரவுகள் கொடுக்கும். அது மாதிரி கடன் பிரச்சனைகள், ஏதாவது இழப்புகள், ஏதாவது ஒரு சிரமங்கள், இதெல்லாமே அவ்வப்போது வந்து தன்னுடைய அமைப்பிலே வரும். இதோட தசாபுத்தி எல்லாம் வரும்போது கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். சுபர் பார்வை, குரு போன்ற கிரகம் பார்வை, லக்ன யோகர்களினுடைய பார்வை, இதெல்லாமே இந்த இடத்துக்கு இருந்ததுன்னு சொன்னால் கெடுபலன்கள் ஒரு 75% கூட குறையும். அதனால அன்பு நண்பர்களே, இந்த அற்புதமான பதிவிலே 11க்குடையவன் எங்கிருந்தால் என்ன பலன் என்கின்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். அதோடு கூடுதலாக பல தகவல்களையும் சொல்லி இருக்கிறேன். அன்பு நண்பர்களினுடைய கேள்விகளுக்கும் பதில் தந்திருக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், ஷேர் செய்யலாம். புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன் பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே, மிக்க நன்றி. உங்களுடைய சுய ஜாதகத்தை விரிவாக பார்க்க விரும்பினால் நம்முடைய ஞானசபா@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.